உங்க பழைய தங்க நகைய அதிக விலைக்கு விற்கணுமா? ஆட்டிகாக்கு கால் பண்ணுங்க 8803000300. Attica Gold Company. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. விறுவிறுப்பா போன லாஸ்ட் கேமோட 3 லெஜெண்ட்ஸ். இதுல ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண தி லெஜெண்ட் யாருன்னா ராம். இந்த அழகான கிராமத்தோட பேரு தற்குறிப்பட்டி. இந்த கிராமத்துல புதையல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாஃபியாஸ் வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு அந்த புதையல் எடுக்க முயற்சி பண்றாங்க. வில்லேஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்து புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கடைசியில யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு அந்த புதையல் போக போகுதுங்கிறது தான் இந்த கேம். எல்லா கிராமத்து மாதிரியே நைட்டு எல்லாரும் தூங்குறப்ப மாஃபியாஸோட ஹெட்டான காட்ஃபாதர் யாருக்கும் தெரியாம வில்லேஜர்ஸ்ல ஒருத்தரை கொல்லுவாங்க. மாஃபியா கும்பலுக்கு எப்படி கொல்றதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கோ அதே மாதிரி வில்லேஜர்ஸ்ல 5 பேருக்கு 5 சூப்பர் பவர் இருக்கு. போலீஸ் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை அவர் மாஃபியாவா இல்லையான்னு செக் பண்ண முடியும். டாக்டர் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை மாஃபியாஸ் கொல்றதுல இருந்து காப்பாற்ற முடியும். ராம்போ இவர்கிட்ட ஒரு கன் இருக்கும், அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். அதை வச்சு மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை இவர்னால நைட்டு கொல்ல முடியும். லவ்வர்ஸ் இவங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால இருக்க முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் செத்துட்டாலும் இன்னொருத்தர் அவங்க கூடவே சேர்ந்து செத்துருவாங்க. செயின்ட் இவரை பகல்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டு கொல்றாங்களோ அவங்க எல்லாம் இவர் கூடவே செத்துருவாங்க. ஆனா மாஃபியாஸ் இவரை கொண்டாங்கன்னா நைட்டு ஒரு காமன் வில்லேஜராவே செத்துருவாரு. இது எல்லாத்துக்கும் மேல காட்ஃபாதர் கிட்ட 2 சூப்பர் பவர் இருக்கு. ஒன்னு இங்க சூப்பர் பவர் வச்சிருக்க யார வேணாலும் இவருனால அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாம ரோல் பிளாக் பண்ண முடியும். இன்னொன்னு நைட் இவரை போலீஸ் செக் பண்ணா அவரு ஒரு சாதாரண வில்லேஜர்ஸ் மாதிரி தான் தெரிவாரு. இப்படி நைட் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பகல்ல யாரு மாஃபியா, யாரு போலீஸ், யாரு டாக்டர், யாரு ராம்போ, யாரு லவ்வர்ஸ், யாரு செயின்ட்னு வெளியே காட்டிக்காம எல்லாருமே வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிப்பாங்க. இந்த கேமோட சுவாரஸ்யம் என்னன்னா யாருக்கு என்ன ரோல்னு அவங்களுக்கும் நம்மளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பகல்ல எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்க மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை ஓட் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். இப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் டே நைட்டா ஒவ்வொருத்தரும் வெளியே போக போக வில்லேஜர்ஸ் மொத்தமா சேர்ந்து மாஃபியாஸை வெளியே அனுப்பி அந்த புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்ற போறாங்களா, இல்ல வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு மாஃபியாஸ் வில்லேஜையும் புதையலையும் கைப்பற்ற போறாங்களா? வாங்க பார்க்கலாம். குழந்தாய் மத்த டான்ஸ் ஆடுறாங்க காடு மேல. காடு இனிமே எங்களுக்கு குழந்தாய் அப்படிதான் கூப்பிடணும். யார எங்கள் எல்லாம் ஏண்டா இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்க உடனே நான் குழந்தாய் நீ இப்படி திரும்பி உட்காரு, நான் கூப்பிடுறேன், திரும்பி பாரு எப்படி இருக்கு பாப்போம். குழந்தாய் சரி ஓகே போயிருவோமா? இன்னைக்கு கெஸ்ட் யாரும் பாத்துருவோமா? ஓகே காட். இன்னைக்கு நம்ம கூப்பிட போறவரு முதல் முறையாக நான் வந்ததுக்கு அப்புறம் சிங்கர் வந்திருக்காங்க. முதல்ல ஏன்னா 2 கெஸ்ட்டுமே சிங்கர். முதல்ல ஒருத்தங்களை கூப்பிட்டுறேன். இவங்க ஏஆர் ரஹ்மான் ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல ப்ராப்பரா மியூசிக் கத்துக்கிட்டு அப்புறமா கான்சர்ட்லாம் பண்ணி சூப்பர் சிங்கருக்கு அப்புறமா நம்ம எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. கவர் சாங்கால நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண சிங்கர் ரேஷ்மா ஷியாம் அவர்களை வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா ரேஷ்மா? நல்லா இருக்கேன், thank you. காட் பாத்தவே தெரியல நல்லா இருக்காங்கன்னு. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. உங்களை நீங்க அறிமுகப்படுத்திட்டு அப்படியே எங்களுக்காக ஒரு நல்ல பாட்டோட இந்த எபிசோட தொடங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். என் பேரு ரேஷ்மா and I'm a singer. இப்போ பிளேபேக் பாடிட்டு இருக்கேன் and நிறைய கான்சர்ட்ஸ்லயும் பாடிட்டு இருக்கேன். ரீசெண்டா விஜய் ஆண்டனியோட எல்லா கான்சர்ட்லயும் I've been a part of it. ரீசெண்டா கோட்டோட கன்னடா and மலையாளம்ல ஸ்பார்க் சாங் பாடியிருக்கேன். ஏடா சொல்லவே இல்ல. என் கையாலே தொட்டால் ஒரு பிரேக். குட்டியோட அந்த கேள்வியை மறந்துட்டேன். நீங்க Black Sheep எவ்வளவு வருஷமா ஃபாலோ பண்றீங்க? உங்களுக்கு Black Sheep என்ன என்ன அந்த குசும் பாருங்கடா. சரி இந்த ஷோ உங்களுக்கு பாத்துருப்பீங்கல்ல, உங்க லிங்க்ல அனுப்பி பார்த்து சொல்லிருப்பாங்க. எப்படி எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க? ஆக்சுவலா இது சின்ன வயசுல விளையாடின கேம் ராஜா ராணி, அதுதான் அந்த கான்செப்ட் தானே இது. கிட்டத்தட்ட அதை கண்டுபிடிக்கணும் யாருன்ட்டு. ஸோ எப்போ ஸ்கூல்ல இருக்கிறச்சே விளையாடினது இப்போ திருப்பி இது ஒரு ஷோவா நடக்கிறது. இட்ஸ் வெரி நைஸ் டு வாட்ச் அண்ட் ஐம் ஆல்சோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஓகே ரேஷ்மா அப்படியே ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும். யாரு கமல் மாதிரி பேசுவீங்களா? கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம்னு
இல்லை கடிதம் இல்லை லெட்டர்னு போட்டுக்கலாமா? கடிதம்னு எழுதிக்கலாம். அப்படியே கூட மானே தானே பொன்மானே அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே பாடிட்டீங்களா? கவிதை கவிதை. இப்போ கண்மணி போட்டிங்களா, பொன்மணி போட்டிங்கன்னா? பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. பாடுவர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அவன் பாடி இருப்பாங்கடா பைத்தியக்காரா. சரி சூப்பரா பண்ண. ரேஷ்மா கொடுத்து சரி, அடுத்ததா வர போற ஒரு சிங்கர். இப்போ வந்து குட்டிவன் இன்ட்ரோ கொடுப்பான். சோ இப்போ வர போறது ஒரு மேல் சிங்கர். ஓகேவா? மெயிலா? மேல் மேல். ஓகே ஓகே. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இவர் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. இவரும் மியூசிக் பண்ணுவாரு, இவரும் பாட்டு பாடுவாரு, எழுதுவாரு. மறுபடியும் 5வது தடவை அதை போடாரா? அதை கட் பண்றான், எடிட்ல தான் வரும். ஆமா, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இவரும். ஸோ இவர் வந்து விஜய் டிவில சூப்பர் சிங்கர்ல தன்னுடைய பாட்டா மட்டுமே ஒரு சீசன் ஃபுல்லா பாடி மக்கள் மனசுல பயங்கரமான இடம் பிடிச்ச கிழக்குவாசி சந்திரன் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கிறேன். இருக்குது கிட்டார், ட்ரம்ஸுகள், ட்ரம்பெட், ஃப்ளூட். நன்றி கிழக்குவாசி சந்திரன். நன்றி நன்றி ப்ரோ. ஒரே ஒரு டவுட் ப்ரோ, அது என்ன ப்ரோ கிழக்குவாசி சந்திரன்? அப்படி கேளு. கிழக்குவாசி நீ ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா கிழக்குவாசல் படத்துல நடிச்சிருக்காரு. நான் தான் சிரிச்சேன். எந்த ஊருன்னு சொல்லிருங்க, எல்லாருக்கும் சொல்லிருங்க. ப்ரோ நீங்க கிழக்குவாசி ஒரு காட்டுவாசி, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே நிமிஷம் ஜூம் போங்க சார். பாடி சிமிங் ஜோக் போட. ஓகே ஓகே ஓகே. थैंक यू. ஓகே, கிழக்குவாசி சந்திரன் நீங்க ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும். ஆலமரம் பாடு. ஃபர்ஸ்ட் டைமா என் வாழ்க்கையில டியூன் பண்ண பாட்டு இதுதான். ஒத்த காலு கருப்பையான ஒண்டி படுக்கு சோகமரம், காதல் தோத்த கண்ணியம்மா தூக்கு போட்டு செத்த மரம், பள்ளிக்கூடம் விட்ட பின்னாடி விழுதிலாடும் செல்ல மரம், பஞ்சாயத்து பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இந்த மரம், எங்க ஊரு ஆலமரம், எங்க ஊரு ஆலமரம், எங்கே போச்சு அந்த மரம், எங்கே போச்சு அந்த மரம். வாழ்த்துக்கள், நல்ல வாய்ஸுங்க உங்களுக்கு. Thank you. அருமையா இருக்கு. இந்த அப்ப இந்த ஷோ ஃபுல்லா நிறைய பாடுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ப்ரிப்பேரா இருங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தூக்கிடுவோம். வேணாம் ப்ரோ, ஏய் வேணாம் ப்ரோ. நீங்க அந்த கார்டு எடுங்க. Village sleep. Village wake up. சாத்திர சம்பிரதாய படி குட்டியோட ஆரம்பிப்போமா? என்னடா பா சொல்லிட்டாங்களா? நம்ம போம்மா. சந்திரன் ப்ரோ சொல்லுங்க. என்ன சொல்லணும்? யார் மாஃபியான்னு ஒரு டவுட்டா இருக்கு. சந்திரன் ப்ரோ சொல்லுங்க. இருங்க, இந்த பக்கமே பாத்துட்டு இருக்கேன். அவர் கரெக்ட்டா பார்த்து சொல்றாரு. எல்லாரும் கொஞ்சம் மைக் போடாம உட்கார்ந்திருக்காரு. ஏஞ்சல் வந்து பதட்டமா இருக்காங்க. சுகர் அதுக்கு கொஞ்சம்.
4 மணி நேரம் டீ குடிச்சே ஆகணும் அதுக்கு. அதெல்லாம் படுத்தமா இருக்கும். குடிக்கலன்னா அவ்வளவுதான். சரி ஓகே ஏஞ்சல் மேல எனக்கு டவுட். ஓகே. உங்களுக்கு என் பேர் தெரியும்ன்றதுக்காக என் பேரை சொல்லக்கூடாது. சரியா? அது ஒரு வகையில கரெக்ட் தான். நீங்க சொல்லுங்க உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கு ரேஷ்மா? ஏய் தொடாம பேசு. படாது. அண்ணா டூட் அண்ணா நீங்க நம்புவீங்க எனக்கு தெரியும். உண்மையான வில்லேஜர் தான் நானு. உனக்கு நான் ஓட்டு சரி போடவே மாட்டேன். ஓட்டு போட்டு பாப்போம். இல்ல உனக்கு நான் ஓட்டு போடவே மாட்டேன். ஏன்? மாஃபியா வந்தாலும் பிரயோஜனம் இல்ல. எனக்கு 3 ரவுண்ட்ல அவனே ஓடிடுவான். ஏய் ஃபூல் அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சரி ஓகே இப்போ நம்ம குட்டி வீடியோக்கு ஃபர்ஸ்ட் வோட்டிங் போயிடலாம். குட்டி வீடியோ நீ டிஃபெண்ட் பண்ற. இல்ல நான் நார்மல் வில்லேஜர். மாஃபியா தான். பியூர் வில்லேஜர். பியூர் வில்லேஜர். பியூர் வில்லேஜர்ல கொஞ்சம் கலப்படா. எட்ரா அயாஸ் எட்ரா. ஐயோ மீண்டுமா அந்த வாளத்தை அடிக்கடி போறாரு. இந்த வாட்டி பியூர் வில்லேஜ்லயாப்பா? வில்லேஜர்லயா? கொஞ்சம் அதனால கொஞ்சம் எலைட்டா போ. அப்பனா வந்து மெட்ரோ ட்ரெயினா போட்டுருவோம். மெட்ரோ ட்ராக் பக்கத்துல போட்டு ப்ரூவ் பண்றா. ஆனா இது புதுசா இருக்குனே. அது இப்ப பண்ண முடியாது சார் காட் செகண்ட் ரோட்டிங் ஏத்திக்கிட்டு இருக்கோம். நான் டிஃபெண்டே பண்ணி முடிக்கலையே. நான் பெரிய லாஸ் இருக்கு நான் போனேனா. நீங்க வில்லேஜர் இல்ல நான் இன்னைக்கு கொஞ்சம் பவர் இருக்கு. வில்லேஜர் இல்லையா? கொஞ்சம் போறா. சோ தட் எனக்கு சின்ன லெவல் ஆஃப் பவர் இருக்கு. சோ தட் என்னடா விஜய் மாதிரி இப்பதான் பெருசு என்ன இப்ப சின்னது என்ன? அது வேற வாய் இது நார வாய். வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியா அண்ட் காட்ஃபாதர் வேக் அப். யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ண முடிக்கலாம். டாக்டர் கண்ண திறக்கலாம். யாரை காப்பாத்துறீங்க? கண்ண முடிக்கலாம். போலீஸ் கண்ண திறங்க. யாரை செக் பண்றீங்க? ஓகே கண்ண முடிக்கங்க. ராம்போ கண்ண திறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ண முடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். ஆனந்த் அண்ட் ரேஷ்மா செத்துட்டாங்க. போகாதே சந்திரன் நாமினேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். கால தட்டி இருக்கோம். கால தட்டி ஏய் மாஃபியா. ஏய் அவர் மாஃபியாவே பாரு மாஃபியா டேய். ஆலமரன் பாடி இருக்காருன்னா ஒரு வில்லேஜரா தான் இருப்பாரு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஏய் வேணா நான் வந்ததுக்கு 2 பாட்டு பாடிட்டு அதுக்காக. அப்ப ரேஷ்மா மட்டும் பாட விட்டீங்களா? உடனே சாவடிச்சிருக்கீங்க. நீ தானே அடிச்ச. ரேஷ்மா நான் தான் லவ்னு சொல்லிட்டாங்க தெரியல. அப்படி சொல்லிருந்தாங்கன்னா நீ தான் போட்டுருப்ப. அந்த வயித்துல போட்டுருப்பேன்னு எனக்கு தெரியல. இல்ல அவங்க அவமானத்தை சொல்லாதே இருக்காங்க. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ எனக்கு ஏஞ்சல் வி ஸ்டார் மேலே டவுட். வி ஸ்டார் ஏஞ்சல் ஐசு வி ஸ்டார் சந்திரன் யாரோ ஒருத்தங்க. எனக்கு இவங்க 2 பேருமே சந்திரன். வி ஸ்டார் ஃபர்ஸ்ட் வோட்டிங் சொல்லி என்ன வந்து போடு தெரியும். ஓகே வி ஸ்டார் ஃபர்ஸ்ட் வோட்டிங் போயிடலாம். மெஜாரிட்டி நான் வில்லேஜர் தான். எனக்கு எந்த பவருமே கிடையாது. ஆனா ஏஞ்சல் மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. எனக்கு கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்கா. எனக்கு எந்த பவருமே இல்ல. சாதாரண வில்லேஜர். தூக்குனாலும் பிரச்சனை கிடையாது. அதையும் சொல்லிட்டேன் நான். ஏன்னா எனக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு வில்லேஜரை வந்து குழப்பிட வரும்ல. எனக்கு பவர் இருக்குன்னு சொன்னா திரும்பி யாருக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கும். எனக்கு பவர் இல்ல. நான் பியூர் வில்லேஜர். புரியல. அவன் ஒண்ணு ரொம்ப நடிப்பான் இல்ல ரொம்ப யதார்த்தமா பேசுவான். ரொம்ப உளறுவான். ஆமா அதான் வந்து மிடில்ல இல்ல. அவன் ஒண்ணு ரொம்ப நடிச்சு ஒண்ணு பண்ணுவான் இல்ல ரொம்ப யதார்த்தமா அப்படி நான் யாருக்கு தெரியும். அண்ணா இங்க பாருங்க கால் கட்ட விரல வச்சு ஏதோ பண்ணிட்டே இருக்காரு. எனக்கு வந்து ஏஞ்சல் போறதுக்கு வி ஸ்டார் போடும். பவர் இருந்துச்சுன்னா நம்ம ஏஞ்சலை இழக்க வேண்டாம். இவகிட்ட பவர் இருக்கு நீ எப்படி நம்பற? அவ அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானா? நல்ல கேள்வி. தயவு நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம் தப்பு இல்ல. நான் கூட இப்போ போய் சொல்லணும்னா அந்த ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். நான் பவர் இருக்குன்னு மாட்டிப்பீங்க. எப்படி மாட்டுவேன்? வாய்ப்பே இல்ல. நான் மாட்டாம கூட பண்ணலாம். 3 பேர் வந்தாச்சு. அடுத்த ஆட்டோவை தப்பிக்கலாம். என்னால தப்பிக்க முடியும். பவர் இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேச முடியும் என்னால. அப்ப பேசு. டேய் சும்மா நான் தப்பிக்கிறதுக்கு புது ரூட்ட பண்ற பேசாமறா. வி ஸ்டாருக்கு செகண்ட் வோட்டிங். எனக்கு ஏஞ்சல் போறதுக்கு வி ஸ்டார் ஓகே தான். ஓகே எனக்கு ஏஞ்சல் மேலயும் இல்ல ஐசு சந்திரன் தான். ஆமா இன்னொன்னு அப்பனா எனக்கு வந்து எப்பவுமே டியூட் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுவான். அது இல்லாம ராம் மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. நான் செத்து போறேன். ஓகே ராம் மேல டியூட் மேல ஒரு தடவை பாத்துங்க. சரிங்க. செகண்ட் வோட்டிங் மெஜாரிட்டி இருக்கும்போது நீ இவ்வளவு காமா நீ நான் சொல்லிட்டேங்க பாரு. நான் என்னோட டவுட் சொல்லிட்டேன். ஓகேவா? நான் வில்லேஜர் தான். நான் செத்து போய் ரெடியா தான் இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என்கிட்ட பவரும் கிடையாது. சாவும்ல. ஒரு நிமிஷம். ஓட் பண்றவங்க கையை தூக்கிடுங்க. ஓட் பண்ணாதவங்க கையை இறக்கிடுங்க. மெஜாரிட்டி வி ஸ்டார் செத்துட்டார். வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கண்ணை திறக்கலாம். யாரை கில் பண்றீங்க? ஓகே ரோல் பிளாக். கண்ணை முடிக்கலாம். டாக்டர் கண்ணை திறங்க. யாரை காப்பாத்துறீங்க டாக்டர்? ஓகே கண்ணை முடிக்கங்க. போலீஸ் கண்ணை திறங்க. யாரை செக் பண்றீங்க? ஓகே கண்ணை முடிக்கங்க. ராம்போ கண்ணை திறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ணை முடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். வில்லேஜ்ல இன்னைக்கு ஒரு சாவு இருக்கு. சந்திரன் எங்களுக்காக ஒரு நல்ல பாட்டு ஒன்று பாருங்க. என்ன
பாட்டும் என்ன பாடணும்? ஆலமரம் பாட்டே சோகமா பாடுறீங்களா? சோக பாட்டு தான். எந்த பாட்டுனாலும் சோகமா பாடுங்க. சிங்கம் இறங்கினால் காடுக்கு விருந்து, இவர் வேட்டைக்கு சிதற வேண்டும் பயந்து, பெரும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி, கூடல் உருவுகிற சம்பவம் உறுதி, இதுவரையில் ஒரு நல்லவன் இருந்தா, குலசாமியை வேண்டிக்க மகனே, மேடசுமா நீ செத்துட்டமா ஓடிவிடு. நல்லா இருந்தது, பிரமாதமா இருந்தது. என்ன செத்துட்டீங்க, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சேஜு போயிட்டு வரணும். வில்லேஜர் நான் வில்லேஜர் பிரகதீஷ் ப்ரோ வேணா போலாம். ஏய் சேஜு ப்ரோ அமைதியா இருங்க, நீங்க தான் தெரியும். நீ எதுக்கு வந்து இவன்ட்ட சிக்னல் கொடுத்த? சிக்னல் அதை ஏன் சிக்னல் கொடுத்தீங்க? சரி ஓகே, இத சொல்லணும்னா நான் அப்ப பவரை ரிவீல் பண்ணி தான் ஆகணும். பவர்லாம் சொல்லலாம், மேட்டர் மட்டும் சொல்லு. டேய் பவரை ரிவீல் பண்ணாம எப்பறா மேட்டர் சொல்ல முடியும்? ஆக்சுவலா நான் போலீஸ். டீயே ஒழுங்கா போட தெரியாது இவர் போலீஸா? இந்த தடவை நான் ரோல் பிளாக்ல இருந்தேன். முதல் ஆட்டமே நான் இவரை செக் பண்ணேன். இவர் வந்து இப்ப ராம்போவால தான் இறந்திருக்காரு. ராம்போ யூஸ் பண்ணிருக்காப்ல. ராம்போ உண்மையிலே கொன்றிருந்தான் அப்படின்னா, ராம்போ அவன் சொல்றது உண்மை. ராம்போ உண்மையிலே இவனை கொன்றிருக்கான் அப்படின்னா பிரகதீஷ் சொல்றது உண்மை. அவனை நம்ம நம்பலாம். ராம்போ ரிவீல் ஆகி நான் கொல்லல, நான் தான் ராம்போ, நான் என்கிட்ட ஒரு புல்லட் இருக்குன்னு சொன்னானா பிரகதீஷ் தான் மாஃபியா. இதான் மேட்டர். நீ ரிவீல் பண்ண சொல்ற யாரு? ரிவீல் பண்ண வேணாம்டா. இப்ப ராம்போ தான் இவனை சுட்டுருக்காங்கன்னு சொல்றான். இவன் செக் பண்ணிருக்கான்றான். பிரகதீஷ் போலீஸ்ன்றான். ஆனா நான் கன்வே பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலா அங்க சிக்னல் போன ரவுண்டே கன்வே பண்ணிட்டியா நீ? போன ரவுண்டே கன்வே பண்ணிட்டேன். போன ரவுண்டே நான் இங்க செக் பண்ணேன், மாஃபியான்னு வந்துருச்சு. நான் அப்பையில இருந்து யார்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுன்னு தெரியல. நான் அப்படியே ஐ கான்டாக்ட் கொடுத்து பார்த்தேன். அவர் ஒருத்தவர் மட்டும் தான் எனக்கு வில்லேஜருக்கு ப்ராஃபிட்டபிளா பேசுன மாதிரி இருந்துச்சு. நீ எடுத்தோன்னே நீங்க ரெண்டு பேரும் இவனை சொன்னீங்க. இல்ல நானும் சொன்னேன். அவர் கண்ணை காமிச்சாரு, ஸ்ட்ராங்கா கண்ணை காமிச்சிட்டே இருந்தாரு. சரி எனக்கு ஏதோ போலீஸ் போல இருக்கு இது கொடுக்க. யாரு? பிரகதீஷ். அதனாலதான் நான் இவர் மேல டவுட்டே வந்தேன். அப்புறம் இவர் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு அதனால பிரகதீஷ் மேலயும் சேஜு மேலயும் டவுட் வந்துச்சு. நான் ஜெனரலா தான் சொன்னேன். இப்படி சொல்ற மாதிரி பார்த்தா இதுக்கு இவர் கரெக்டா இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஐஷுவும் டவுட் இருக்கு, சேஜு மேல பெரிய டவுட் இருக்கு எனக்கு. ஒரு நிமிஷம், ராம்போல மட்டும் தான் கொன்றுக்க முடியும். இப்போ ராம்போ ஒரு வில்லேஜர் தான். ராம்போ உண்மையிலே கொன்றிருந்தால்னா வெளியில வந்து நான் அம்மா அவனை கொன்னேன்னு சொன்னா போலீஸை நம்பி நம்ம போலாம். இல்லனா பிரகதீஷ் மேல ஒரு டவுட் வரலாம். இப்போ நமக்கு நம்மள முடிச்சு விட்டீங்க. அதை தான் சொல்றேன். நான் சொல்றேன், நான் பிரகதீஷ போலீஸா கம்ப்ளீட்டா பிலீவ் பண்றேன். ஏன்னா அவன் போலீஸ்னு சொன்னதுக்கு அப்புறமாட்டி இங்க இருந்து யாருமே குதிக்கல. இல்ல நானும் தான் போலீஸ்னு குதிக்காத பட்சத்துல அப்ப பிரகதீஷ் சொல்றது கரெக்ட். போலீஸ் செத்துருக்கலாம்ல. எப்படி செத்துருப்பாங்க? வாய்ப்பே இல்ல, சாகவே முடியாது. இது வரைக்கும் செத்ததெல்லாம் யார் பாரு? லவ்வர்ஸ். பவர் இல்லாத வி ஸ்டார். பவர் இல்லனா சொன்னார் வி ஸ்டார். நீங்க சொல்றது எல்லாமே ஓகேடா. நீங்க யார போலாம்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் யாரை செக் பண்ண? ஃபர்ஸ்ட் நான் இவரை தான் செக் பண்ணேன். அடுத்த ரவுண்ட்ல நான் பிளாக். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? இப்போ நீங்க யார் மேல டவுட்னு உங்கள்ட்ட கேக்குறேன். இப்போ எனக்கு டவுட் இருக்கிறது ஐஷு மேல. ஏன் ஐஷு? ஐஷு தான். ஆனா இருங்க சேஜு ஐஷு நான் நம்புங்க. அதுக்கு நான் வேலிடா ஒரு ரீசன் சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்ணை காட்டினேனா நீங்களும் குட்டினோவும் வந்து சந்திரன் சொல்லி திரும்பினீங்களா? திரும்பினப்ப டக்குன்னு எனக்கு வேற பக்கம் யாரு அவாய்ட் பண்றா அப்படின்னு பார்த்தா ஐஷு வந்து டக்குன்னு இல்ல அப்படின்னு சொல்லி வி ஸ்டாரோ ஏஞ்சல் பக்கமோ திருப்பினாங்க. நீங்க சிக்னல் கொடுக்கறீங்கன்றத நான் கவனிக்கவே இல்ல. சிக்னலை கவனிக்கல. ரெண்டாவது வாட்டி சேஜு இங்க வரும்போது திருப்பி விட்டா நான் பார்த்தேன். சந்திரன் பேரை சொன்னப்ப நீங்க டக்குன்னு திருப்பி விட்டீங்க. எனக்கு வந்து அவன் போலீஸ்னா போலீஸா இருக்கும்போது இவன் வந்து மாஃபியானா எனக்கு ஐஷு. அதான் நான் சொல்றேன், இவர் ஒருவேளை மாஃபியானா கண்டிப்பா ஐஷு. அதான் நான் சொல்றேன். அப்போ வந்து நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, பவர் இருக்கிற ஏஞ்சல் இலக்க வேணா வி ஸ்டார் போலாம்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நான் வி ஸ்டார் போனேன். ஏன்னா அப்போ நீங்க அந்த ஏஞ்சல் பக்கம் ஏன் சந்திரன் போறதுக்கு ஏஞ்சல் போலாம்னு கொண்டு வந்ததுக்கான ரீசன் ஏஞ்சல் ஏன் சொன்னேன்னா அவங்க இப்ப ரீசெண்டா கொஞ்சம் எல்லா கேம்ஸ்லயும் எனக்கு பவர் இருக்கு, நான் ராம்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நான் மேபி ஏஞ்சல் போலாம்னு சொன்னேன். எனக்கு பவர் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால நான் ஏஞ்சல் போலாம்னு ஒரு கெஸ்ட்ல தான் சொன்னேன். இப்போ 4 பேர் பவர் இருக்குன்னு சொல்றோம். ஒரு நிமிஷம் என்ன பவர்லாம் ஒரு நிமிஷம் அதுக்குள்ள நீங்க அந்த பாயிண்ட் சொன்னீங்களா, பவர் இருக்கிற ஏஞ்சல் இலக்க வேணா வி ஸ்டார் போலாம்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் வி ஸ்டார் போறேனே தவிர சந்திரன் எனக்கு அவர் சிக்னல் கொடுக்குறாரு அப்படி நான் பாத்திருந்தா நான் வில்லேஜ்க்காக தான் நான் ஆப்வியஸா நான் சந்திரன் நான் போயிருந்திருப்பேன். இன்னொன்னு சந்திரனுக்காக நம்ம யாருமே ஸ்ட்ராங்கா நம்ம ஓட் பண்ணவே இல்ல, பண்ணிருந்தா நான் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு அப்பாவி ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிக்னல் கொடுத்தாரு. எப்போனா ஆனந்த் இது பண்ணும்போது அப்ப நான் ஆனந்த் கோட் பண்ணவே இல்ல. ஐஷு போலாம். ஐஷு போலாம். ஐஷு ஃபர்ஸ்ட் வோட்டிங் மெஜாரிட்டி ஐஷோ. ஓகே, இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான். அதுக்கு நீங்க சொல்லுங்க பிரகதீஷ். நான் சொல்லிட்டேன்ல நீங்க சிக்னல் கொடுக்குறீங்கன்றது நான் கவனிக்கவே இல்ல. நான் சிக்னலை நான் சொல்லல. ஓகே, சந்திரன் பேர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க ஏஞ்சல் பக்கம் திருப்பினீங்க. இல்லவே இல்ல, அதுக்கு முன்னாடி தானே ஏஞ்சல் வி ஸ்டார் தான போயிட்டு இருந்தது. இல்ல சந்திரன் போயிட்டு இருந்தது. சந்திரனுக்கு நீ ஏன் ஓட்டு போடலன்னு தான் கேக்குறாங்க. ஏப்பா சந்திரனுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா யாருமே ஓட் பண்ணவே இல்லையே. போடவே இல்லையே. சந்திரன் நம்ம யாருமே ஓட்டிங் எடுத்து அவர் டிஃபெண்ட் பண்ணி அது நடக்கவே இல்லையே. எங்க சந்திரன் எங்க வந்தது? நான் ஒரு அப்பாவி என்பதை நான் எப்படி நிரூபிப்பேன்? தலைவா உன்னை செக் பண்ண தலைவா. சும்மா அப்பாவியா. ஆனா
ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டக்குன்னு டைவர்ட் ஆச்சுங்கறேன் நான். அது ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா நம்ம சந்திரனுக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஓட்டிங் பண்ணி டிஃபெண்ட் பண்ற டைம்ல நான் சந்திரன் வேணாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். நம்ம சந்திரன் நம்ம கன்ஃபார்மா ஓட் பண்ணவே இல்லையே. ஒரே நிமிஷம் இருங்க. ஏஞ்சல் வி ஸ்டார்னு வந்தது ஃபர்ஸ்ட் கேம்ல. அப்ப சந்திரன்லாம் இல்லவே இல்ல. அப்பதான் நான் ஏஞ்சல்னு சொன்னேன். இது ஒரு ரீசன் சொன்னீங்கன்னா என் பாயிண்ட நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். என்னடி இது? ஓகே, ஐஸ்வர்யாக்கு செகண்ட் ஓட்டிங் போலாம். மெஜாரிட்டி ஐஸ்வர்யா செத்துட்டீங்க. வில்லேஜ் ஸ்லீப், மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர். கண்ணை தொடங்க. யாரை கில் பண்றீங்க? ரோல் பிளாக் யாரை பண்றீங்க? ஓகே, கண்ணை மூடிக்கங்க. டாக்டர் கண்ணை தொடங்க. யாரை காப்பாத்துறீங்க? ஓகே, கண்ணை மூடுங்க. போலீஸ் கண்ணை தொடங்க. யாரை செக் பண்றீங்க? ஓகே, கண்ணை மூடிக்கங்க. ராம்போ கண்ணை தொடங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே, கண்ணை மூடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். பிரகதி செத்துட்டாரு. மாஸ்க் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓட்டிங் அது போவோம். எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போவோம் பேசுவோம். ரிக்கி. யாருக்கு இப்போ? ரிக்கி. ரிக்கியா? ஆமா. ரிக்கிக்கு ஓட் பண்றவங்க கூட கை தூக்கலாம். மெஜாரிட்டி ரிக்கி. ஆரம்பத்துல உன் மேல டவுட் இருந்துச்சு. டவுட்டா? கன்ஃபார்மாவே இருந்துச்சு. தம்பி நீ மாட்டிக்கிட்ட தம்பி. எல்லாமே போயிட்டு இருக்கியா நீ? மாஃபியா கட்சியா கூட உங்களுக்கு கொண்டு இருப்பேன். உண்மையாவே எனக்கு ரொம்ப நாளா உங்களுக்கு கொல்லணும்னு ஆசை. சத்தியமா நான் மாஃபியா வந்தா உங்களுக்கு கன்ஃபார்ம் கொண்டு இருப்பேன். கன்ஃபார்மா உங்களுக்கு கொண்டு இருப்பேன். உங்களை கொல்லாத வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் வில்லேஜர் தான். வேணா என்ன மாஃபியான்னு சொல்லி கொள்றதா நான் ஒரு நைட் என்ன மாஃபியாவா ஆக்குங்க. உங்களை கொண்டுறேன். அடுத்த நாள் எப்படி கொண்டுருங்க. அப்படியே ஏதாவது பவர் கொடுங்க கார். சத்தியமா இதான் வில்லேஜர். முடிச்சிட்டியா? இப்போ ரிக்கிக்கு செகண்ட் ஓட்டிங் போலாம். ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? ரிக்கி மெஜாரிட்டி செத்துட்டேன். ஓகே, வில்லேஜ் ஸ்லீப், மாஃபியா அண்ட் காட்ஃபாதர். கண்ணை திறக்கலாம். யாரை கில் பண்றீங்க? யார் ரோட் பிளாக் பண்றீங்க? ஓகே, கண்ணை முடிக்கங்க. டாக்டர் கண்ணை திறக்கலாம். யாரை காப்பாத்துறீங்க? ஓகே, கண்ணை முடிக்கங்க. போலீஸ் கண்ணை திறக்கலாம். யாரை செக் பண்றீங்க? ஓகே, கண்ணை முடிக்கங்க. ராம்போ கண்ணை திறக்கலாம். புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே, கண்ணை முடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். இன்னைக்கு காலையில நம்ம தற்குறிப்பட்டியில மறுபடி ஒரு பாடி விழுந்துருச்சு. இந்த முறை அயாஸ் செத்துட்டார். கவுண்ட் கம்மியா இருக்கனால ராம்போ வெளியே வந்துட்டானா அவன் வில்லேஜர்ன்ற அவன் ஒரு ஸ்ட்ராங் நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருவான். எனக்கு அது தோணுது. வேண்டாம், ஒரு ராம்போ தான். ஏன்னா இவனை கண்டிப்பா ராம்போ தான் கொண்டு ராம்போ வரதுக்கு செயின்ட் வந்துறலாம். செயின்ட் ஈஸி. செயின்ட் ரொம்ப ஈஸி. செயின்ட் சொல்லலாம். ராம்ட்ட ஒரு பவர் இருக்கு, இவன்ட்ட ஒரு பவர் இருக்கு, என்கிட்ட ஒரு பவர் இருக்குன்னா நான் தான் செயின்ட். எனக்கு ராம்போ யாருன்னு தெரியும், டாக்டர் யாருன்னு தெரியும், செயின்ட். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஒரு சரி அவன் என்ன சொல்றான் பாப்போம். இவன் தான் செயின்ட். இவன் எனக்கு ஆரம்பத்துல இருந்து போலீஸ் மாதிரி கேம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ டியூடன் தான் செயின்ட். ஆனா நான் செயின்ட்னு சொல்லி முடிச்ச உடனே அவர் செயின்ட்ன்றாரு. முன்னால இருந்து 4 பவர் ரிவீல் பண்ணப்ப 5வது பவர் ரிவீல் நான் இதுவரை பவர் ரிவீல் பண்ணவே இல்ல. நான் செயின்ட்னு சொன்ன மறு செகண்ட் அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து செயின்டா ரிவீல் பண்ணுங்கன்னு சொன்னனால தான் நான் இவனுக்கு ஓட்டு போட்டுட்டு நான் செயின்ட ரிவீல் பண்ணேன். ரிவீல் பண்ண மறு செகண்ட் வந்து அவன நீதானே அப்ப மாஃபியா. நீ மாஃபியாவோ காட்ஃபாதர் கிடையாது. நீ கண்டிப்பா காட்ஃபாதர் நினைக்கிறேன். நான் சத்தியமா சொல்றேன் நான் செயின்ட். மச்சான் குட்டி மூஞ்சி நம்பாத. அவன் உண்மைனாதான் சொல்றது கரெக்டா அவன் சொல்றது நம்புற மாதிரி இருக்கும். இவன் ஆனா பொய்னாலும் சொல்றது உண்மை மாதிரி. சீரியஸா இவ்வளவு நேரம் பேசியிருந்தீங்க. பவர் ரிவீல் பண்ணலனா பாரு. இதுக்கு மேல என்னால கேம் பிளே ஆட தெரியாது. என்ன இதுக்கு மேல நான் கேம் பிளே ஆட மாட்டேன் நண்பா. நான் உண்மையா சொல்றேன். நான் செயின்ட் நீங்க வெளியே வான்னு சொன்னனால தான் நான் வந்து இவனுக்கு ஓட்டு போட்டு இவன் மேல என்ன டவுட். இப்போ டூடு இன்கியானா தான் செயின்ட் அப்படினா நான் ராம்போ. ஓகேவா? நான் மட்டும் தூக்கல. அவருக்கு ஓட்டு போடுவோம். இப்ப நீ என்ன பண்ண போற? நீ ராம்போன்னு எப்படி நம்புறது? நான் ராம்போ. நான் தான் சந்திரனை கொன்னது. ஓகேடா. நீ ஆனா ராம்போன்னு எப்படி நம்புறது? டேய் மாட்றா. டேய் சந்திரனை கொன்னது அவதான் அவ சொல்றா. ஒரே நிமிஷம். நீ யாருக்கு ஓட்டு போலான்ற? டூடு தான் இப்ப செயின்ட்னு சொல்றாரு. சரி. அப்ப ஒரிஜினலா அவர்தான் செயின்ட்டா இருந்தாரு. நான் சொல்றேன். டியூடும் ஏஞ்சலும் இன் கேஸ் மாஃபியாவா இருந்தா மாஃபியா வின். இவ மட்டும் தூக்காம இருந்து நம்மலாம் தூக்குனா மாஃபியா வின். நீ தானே டாக்டர். நான் ரிவீல் பண்ணல. நீங்க ரெண்டு பேர்ல யார் டாக்டர்? நான் ரிவீல் பண்ணல. மினிமல் பவரா அவன் தான் டாக்டர். நான் அவனை ராம்போ நம்புறேன். அதனால இந்த கேம் போலாம்ன்றேன். நம்ம யாராவது ஒருத்தர தான் நாமினேட் பண்ண முடியும். இங்க பாருமா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதனால நான் ஏன் டக்குன்னு வந்து சொல்லணும் செயின்ட்னு? நான் ஏன் இப்போ ராம்போ இல்லன்னு ஏஞ்சல் நான் சொல்றேன்னா நான் ராம்போ யாராவது சொல்லுங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். அப்போ ராம்போ சொல்லலாமா அப்படின்னு கேட்டான். எனக்கு அயாஸ் ராம்போவா இருப்பானோ டவுட்டா இருக்கு. ஏஞ்சல்
ஏஞ்சலும் நீ மாஃபியா டவுட் இருக்கு. ஏஞ்சல் எனக்கு ராம்போ. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். அயாஸ் வந்து இப்படி நான் அசஞ்சு சொன்னா அப்ப ராம்போ சொல்லலாமா அப்படின்னு சொன்னா எனக்கு ராம்போ அயாஸா இருக்க வாய்ப்பு இருக்குன்றது 90% சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இப்ப ராம்போ சொல்றதுனால எந்த தப்பும் ஆகாது சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னப்போ ஏஞ்சல் தான் சொன்னா சொல்ல வேணாம் சொன்னா வந்து பிரெடிக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அதனால தான் எனக்கு அதனால தான் அவன் மேல டவுட் இருக்குது. ஆரம்பத்துல இருந்தே அவன் எனக்கு போலீஸ் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மட்டும் பவர் இருக்கு போலீஸ் மாதிரி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சு சொல்றனால தான் நான் 100% சொல்றேன். டியூடன் தான் ஏமாறாதீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ப்ளே ஆடுறாரு. ஏமாறாதீங்க. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே சிந்திங்க. நான் என்ன சொல்றேன்னா நான் 100% சொல்றேன்டா. நான் தான்டா செயின்ட். அவரை ஓட்டு போடலாம்டா. இவனுக்கு ஓட்டு போட்டு செத்துறலாம். டேய் நீ வில்லேஜர் தானே? அப்ப எனக்கு ஓட்டு போடு. போடு. ரெடி தானே? வில்லேஜர் தானே? நான் ரெடி. நீங்க ரெடியா? ராம் செயின்ட் நான் நம்புறேன். செயின்ட்க்கு நான் ஓட்டு போடுறேன். சரி இப்ப சேஜுக்கு போய் பாப்போமா? இவங்க ரெண்டு பேரும் வேணாம், சேஜுக்கு போட்டு பாப்போம். ஏன்னா சம்பந்தமே இல்ல. ஏனா பவர் இருக்குன்னு விளையாடிட்டு இருக்கானுங்கடா. ஏற்கனவே கவுண்ட் கம்மியா இருக்கு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. எனக்கு சொல்றேன், எனக்கு ஏஞ்சல் மேல அப்புறம் ராம் மேல டவுட். இந்த ரெண்டு பேர் மேல எனக்கு டவுட். ஏஞ்சல் ஆனா டியூடுக்கு சப்போர்ட் பண்ணுது. டியூடு தூக்கட்டும். டியூடுக்கு எல்லாரும் தூக்குங்க. நான் உள்ளார இருக்கேன். இரு நான் சொல்றேன். அதான் சொல்றேன். யாருக்கு தூக்குனாலும் நீ தூக்காம இருந்தா நீ யாரோ அவங்க தான் வின்னு. நீ மாஃபியாவா இருந்தா மாஃபியா டீம் வின்னு. உங்களுக்கு புரியுதா? இது கடைசி ஆட்டம். இப்ப டாக்டர் யாருன்னு ரிவீல் பண்ணிட்டா இவ யாருக்கு ஓட் பண்ணாலும் சரி. இப்ப இவன் செயின்ட் நம்ம ஓட் பண்ணாலும் சரி, அவன் செயின்ட் நம்ம ஓட் பண்ணாலும் சரி. செயின்ட் ஓட் பண்ணி இது பண்ணா எல்லாரும் செத்து. இவ யாரு? இவ மட்டும் கை தூக்கலையோ அவங்க டீம் இல்ல நானும் தூக்குறேன். டாக்டர் யார்? இது கடைசி ஆட்டம்னு வெச்சுக்கோங்க. இது கடைசி ஆட்டம். டாக்டர் யாருன்னு ரிவீல் பண்ணுங்க. டாக்டர் மட்டும் தூக்க வேணாம். ராம்க்கு ஓட்டு போடுவான். அவன் தான் செயின்ட்னு சொல்றான். நான் நம்புறேன். அவன் தான் செயின்ட்னு எனக்கு தெரியுது. என் நம்புடா. நானும் அத சொல்றேன். கல்யாணம் ஆயிருக்கு, மெச்சூர் ஆயிருக்கு. போதும். இப்ப ராம் வந்து மாஃபியாவா இருந்தானா டாக்டர் ரிவீல் பண்ணி கடைசி வரைக்கும் வந்தாச்சு. நான் சொல்றேன் மாஃபியாவா இருந்தான்னு வெச்சுக்கோங்க. மாஃபியாவுக்கு எல்லாரும் ஓட் பண்றோம். டாக்டர் மட்டும் ஓட் பண்ணல. இப்ப வில்லேஜர் தான் வின்னு. அவன் வில்லேஜரா இருந்தானா என்ன ஆப்ஷன் நான் கேக்குறேன். அவன் தான் செயின்ட்னு சொல்றானேடா. நீ வில்லேஜரா இல்ல. ஒருவேளை மாஃபியாவா இருந்தா என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். மாஃபியாவா இருந்தான்னா சாரி செயின்ட்டா இருந்தா வில்லேஜர் தான் வின்னு. கரெக்ட். நான் மாத்திக்கிறேன். வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும். அவன் வந்து மாஃபியாவா இருந்தான்னா அடுத்த ரவுண்ட் போய்டும். அடுத்த ரவுண்ட் தான் போகும். அப்ப தாராளமா போடலாமே. இல்ல கவுண்ட் எத்தனை இருக்குது? 1 2 அடுத்த ரவுண்ட் மாஃபியா தான் 4 மாஃபியாவா இருந்தானா அடுத்த ரவுண்ட் போகும். ஆனா டாக்டரோட பவர் ரிவீல் ஆகும். கரெக்ட்டா? எப்படியே இப்ப ரிவீல் ஆயிடுச்சு. அப்படி பண்ணோம்னா ஒருவேளை இவன் வந்து மாஃபியாவா இருந்தானா 3 னு வரும். இங்க மாஃபியா 3 பேர் இருந்தாங்கன்னா ஜெயிச்சிடுவாங்க. இன் கேஸ் 2 பேர் இருந்தாங்கன்னா பவரும் ரிவீல் ஆகும். இல்ல 4 3 ன்னு வரும். 1 2 3 நான் வந்து செயின்ட் நம்புறவங்க டியூடுக்கு ஓட்டு போடுங்க. நான் போடுறேன்ப்பா. நீங்க போடுங்கன்னா போடுங்க. ஏன் என்ன பிரச்சனை? அவருக்கு ஓட்டு போடுறதுல மாமா கோவம் வந்துருச்சு. என்ன தூக்குறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எனக்கு போடும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளில இருங்க. அந்த வெளியில இருக்கிற ஆள் பியூர் வில்லேஜரா இருக்கும். இப்போ இவ ஒரு குட்டி வினோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாரு. ராம் செயின்ட்னு சொல்றான். எனக்கு அவனை நம்பணும்னு தோணுது. அவனை போலாம். இவ்வளவு நேரம் நான் ரூடுக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்ப நான் ராமுக்கு சப்போர்ட் பண்றேன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாரு. ராம் செயின்ட்னு சொல்றான். நான் ராம்போ. நண்பா கண்டிப்பா நீ இந்த முடிவை கரெக்ட்டா எடுத்தேன்னா உன்னை அறிவாளி கொஞ்சமாவது அறிவாளின்பாங்க. வாய்ப்பில்லை ராஜா. நான் ராம்போ. நான் மட்டும் தூக்கல. நீங்க எல்லாரும் தூக்குங்க. அவன் செத்துட்டானா வில்லேஜஸ் தான் வின் ஆவாங்க. குட்டி வினோ மேலே டவுட் வருது. இப்போ டியூடு விக்கியும் அப்புறம் சேஜும் தான் கன்ஃபார்ம்ல இருந்தேன். ஆனா டியூடுக்கு ஓட்டு போட போகும்போது எல்லாமே டைவர்ட் பண்ணிட்டே இருக்கான் குட்டி வினோ. டைவர்ட்லப்பா. அப்படி பார்த்தா உனக்கு இது பண்ண போதான்ப்பா எல்லாரும் டைவர்ஷன்க்குள்ளே வந்திருக்கு. லாஸ்ட் கேம்பா. மக்களே என்னமா முடிவு பண்ணீங்க? தெரியலையே. ஒரு முடிவுக்கு வாங்கடா. ஏஞ்சலா போமா? எனக்கு அதே தான். சேம் அயாஸ் அண்ணா எனக்கு சொன்ன அதே டவுட் தான் எனக்கு அவங்க மேல. ஏஞ்சலுக்கு ஓட்டு போடுவோம். ஏஞ்சலுக்கு போடுவோம் போ. ஏஞ்சல் நான் போடல. ஏஞ்சலுக்கு ஓட் பண்றவங்களா கை தூக்குங்க. ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் ஓட்டிங். மெஜாரிட்டி ஏஞ்சல் டிஃபெண்ட் பண்ணுமா? நீங்க ஒரு ராம்போவை தூக்குறீங்க. நான் சொல்லிட்டேன் அவன் செயின்ட். எனக்கு தெரியுது. அவன் நல்லாவே தெரியுது. நீ அனலைஸ் பண்ணி விளையாடுனா எனக்கு இப்பதான் டவுட்டே வருது. அவன் மாஃபியான்னு சொன்னதுக்கு அப்புறம் மட்டும் அவனை செயின்ட் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இல்ல. ஏன்னா நான் இவ்ளோ நேரம் உங்களை நம்பினேன். ஆட்டம் இவ செத்துட்டானா நைட்ல நான் செத்துட்டேன்னா நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அதுதான் இவ்ளோ நேரம் அவரை நம்பினேன். இப்போ நான் அவரை நம்பலனா புரிஞ்சுக்கங்க. இல்ல எனக்கு இப்ப 4 பேருமே சொன்னதா எனக்கு தோணுது. ஒருவேளை இல்ல நான் இவ்ளோ நேரம் அவரை நம்பினேன். அதுக்கு இது கேம் ப்ளே. அவ்வளவுதான். அவ ஏன் ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னா நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்க நான் மட்டும் வெளிய நிக்கிறேன்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா 2 கேமா இப்படி நடந்திருக்கு. செயின்ட்க்கு எல்லாரும் ஓட்டு போட்டு வில்லேஜர் மட்டும் வெளிய இருந்து இப்படி நடந்திருக்கு. அத மறுபடியும் இங்க பண்ண பாக்குறாங்க. மாஃபியா பண்ண பாக்குறாங்க. நண்பா இல்ல நண்பா அவர் மாஃபியா ப்ளே சூப்பரா ஆடுறாரு. இல்ல நம்பாத உண்மையாவே நல்லா ப்ளே பண்றாரு. Thank you. நீங்க 2 பேரும் சொல்றதா இருக்கு. டேய் நான் செயின்ட்ரா. டேய் நான் அதுக்கு மேல ஆர்கியூ பண்ணலடா. நான் அதுக்கு மேல ஆர்கியூ பண்ணல விட்டுறடா. ஓகே ஏஞ்சலுக்கு செகண்ட் ஓட்டிங். மெஜாரிட்டி ஏஞ்சல் செத்துட்டாங்க. ஏஞ்சல் செத்துட்டாங்க. மாஃபியா ஜெயிச்சிட்டாங்க. பிரமாதமான கேம்.
நான் துப்புறேன் காட் இவரை யாரோ டைரக்டர் போய் சொல்றாங்க கார். என்னமா நடிக்கிறாங்க இவரு. அவார்டா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா? மனுஷனாக நானே உண்மையிலே அவன் பாவங்க அவன் செத்துரு. ஆனா சீரியஸா ஒரு விஷயம் சொல்றேன்டா. ராமெல்லாம் வந்து இன்னைக்கு ஆர்கியூ பண்ணதுக்கு கையில 2 டிக்ஷனரி கொடுத்து மால்ல விற்க சொல்லியிருந்தா கூட கருணையின் அடிப்படையில மால்லையாவது அந்த டிக்ஷனரி வாங்கியிருப்பானடா. மனுஷனாடா நீங்கெல்லாம். அவன் செயின்ட் காடி என் கூட இருந்த வில்லேஜர்லாம் யாராரு உயிரோட இப்ப இந்த ரவுண்ட்ல உயிரோட இருந்தவங்க யாராரு? இந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் பாரு, முழு பைத்தியம் மாதிரி இருக்கான் பாரு. ஒரே நிமிஷம் ஏஞ்சலுக்கு யாருமே கொண்டு போல ஓட்டிங்க, இவன் மட்டும் தான் கொண்டு போல. கையா குடிச்சாங்க. எனக்கு ஆடி போயிருச்சு காட். ஒரு நிமிஷம் வந்து ஏஞ்சல் என்ன முடிவு எடுத்துருச்சுன்னா எல்லாரும் ஓட்டு போடுங்க, நான் மட்டும் ஓட்டு போடாம இருந்துக்கிறேன். செயின்டா இருக்கும் பட்சத்துல இப்ப டியூட்டிக்கு செயின்டா இருந்தாருன்னா எல்லாரும் அவுட் ஆயிருங்க, நான் மட்டும் உயிரோட இருப்பேன், ஜெயிச்சிடுவேன், இல்லனா நான் அவங்களுக்கு போறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் தலைவன் வந்தா உள்ள ஒருவேளை அவளும் மாஃபியா வருது, நீங்க 2 பேரும் மாஃபியா வரதா எப்படி இருக்குன்னு கேட்டா. ஆனா உண்மையிலேயே இவன் வந்துட்டு செத்ததுக்கு அப்புறம் மாஸ்க் போட்டு சொன்னான் அந்த வடச்சென்னையில வர மாதிரி, சந்திரா அவனை நல்லா பாத்துக்கிற மாதிரி உங்களை குட்டி தான் ஜெயிக்க வைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு மத்தே சொல்லிட்டாங்க. எனக்கு 2 கெஸ்ட் வேற 2 சிங்கரை கூட்டது பாவம். அந்த பொண்ணெல்லாம் வந்ததுல இருந்து அவ்வளவு மேக்கப் போட்டு வந்து 5 நிமிஷத்துல மாஸ்க் போட்டு விட்டீங்க. கொஞ்ச நேரத்துல என்ன மாட்டி விட்டுருப்பாங்க காட். அவங்க வேற அங்க இருந்து என்னைய முறைச்சு பாக்குறாங்க காட். என்னன்னா நாங்க அவுட் ஆயிட்டோம்ல, சோ எல்லாரும் என்னமா நடிக்கிறாங்க அப்படி இவரெல்லாம் பாய் எனக்கு பயமாயிருச்சு ஒரு பாயிண்ட்ல. ஐயோ வேணாம். ஓகே 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க. நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தேன்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீளும் செம்புலச் சேரும் கலந்தது போலே கலந்தது முன்பே வா என் அன்பே வா, உனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூப்போம் வா. நானா கேட்பேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே. முன்பே வா என் அன்பே வா, உனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். அப்படியே மாஃபியா செலிப்ரேட் பண்ணலாம் உங்களோட விக்டரிய. மோசமா விளையாண்டு இந்த கேமோட போக்கையே மாத்தினவங்கள நம்ம லெஜெண்ட்னு சொல்லுவோம். இந்த கேமோட போக்கையே மாத்தின 3 லெஜெண்ட் யாருன்னா ரிக்கி, விவேக், குட்டி வினோ. இவங்கள சிறந்த லெஜெண்ட்ஸ் யாருன்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.